ஒருவிய மஅனாஹு அன் மாலிக்கின் ஒருவிய மஅனாஹு அம் மாலிக்கின் ஹஸ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார்கள். யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கால யஹ்யா இப்னு யஹ்யா, ஹஸ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக யஹ்யா இப்னு யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தஃதீலு தஃதீலு பஅதில் குர்ஆனி தஃதீலு பஅதில் குர்ஆனி தஃதீலு பஅதில் குர்ஆனி அலா பஅதில் ஹதஉன் தஃதீலு பஅதில் குர்ஆனி குர்ஆனில் சிலதை விட மேன்மைப்படுத்தி காட்டுவது, தஃதீலுண்டா மேன்மைப்படுத்தி காட்டுவது என்பது ஹதஉன் மிகப்பெரிய தவறு. ஒன்றை விட இன்னொரு ஆயாவையோ அல்லது ஒரு சூறாவையோ மேன்மைப்படுத்தி காட்டுவது என்பது மிக பெரும் தவறு. எல்லாமே சிறப்பான சூறாக்கள் தான், எல்லாமே சிறப்பான ஆயத்துக்கள் தான், எல்லாமே சிறப்பான அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள் தான். ஒன்றை விட இன்னொன்றை மேன்மைப்படுத்தி சொல்வது என்பது ஹதஉன் மிகப்பெரிய தவறு என்பதாக ஹஸ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக யார் சொல்கிறா? ஹஸ்ரத் யஹ்யா இப்னு யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்லி காமிக்கிறார்கள். ஓ கதாலிக்க இவ்வாறுதான் கரிக இவ்வாறுதான் கரிக வெறுத்துள்ளார்கள். யார்? ஹஸ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எப்படி வெறுத்துள்ளார்கள் அப்படின்னு சொன்னால், கரிக மாலிக்குன் அன் துஆத எப்படி வெறுப்பாக கருதிருக்கிறாங்கன்னு சொன்னால், அன் துஆத ஒரு சூறாவை இன்னொரு சூறாவை விட திரும்ப திரும்ப ஓதுவது, ஒரு சூறாவை விட இன்னொரு சூறாவை, அன் துஆத சூரத்துன் அவு துரத்தத தூன கைரிஹா ஒரு சூறாவை விட இன்னொரு சூறாவை திரும்ப திரும்ப ஓதுவதையும், அதுபோல ஒரு சூறாவை விட இன்னொரு சூறாவை மடக்கி மடக்கி ஓதுவதையும், அன் துரத்தத தூன வைரிஹா ஒரு சூறாவை விட இன்னொரு சூறாவை மடக்கி மடக்கி காட்டுவதையும் ஹஸ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்ரூஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, குர்ஆனில் உள்ள 114 சூறாவுமே மேன்மையானது தான். நீ ஒன்றை அதிகமாக ஓதிவிட்டு இன்னொன்றை கம்மியாக ஓதுவது என்பது மக்ரூஹ் தான் என்று ஹஸ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஹதீஸில் அறிவிக்கப்பட்ட சில விஷயங்கள் சுன்னத்தான நடைமுறை. அப்போ ஹதீஸில் அறிவிக்கப்பட்டதை காட்டிலும் நம்ம சூறாக்களை நம்முடைய இஷ்டமாக, நம்முடைய சுய இஷ்ட பிரகாரமாக செய்வது மக்ரூஹ் என்று சொல்கிறாங்க.